வணக்கம் நேயர்களே. மக்களவை தேர்தலுக்கான தேதி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் என்று அரசியல் களம் சூடாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் திருமதி குஷ்பு சுந்தர்சி அவர்களை நமது கேள்விக்கடல் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சார குழு ஒருங்கிணைப்பாளரும் நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கீங்க. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இந்த புதிய தலைமை மாற்றப்படுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த பின்னணியில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஏன் அவசியம்? ஏன்னா மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழலில் இது தேவைதானே? அப்படி இல்லை, வசந்த்குமார் அவர்களும் அந்த செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இது ஒருத்தர் எடுத்த முடிவு கிடையாது. சில பிரச்சனைகள் இருந்தது. பட் ஐ திங்க் ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. ஏன்னா நாங்கள் எது சொன்னாலும் இங்கே இருக்கிறது, உங்களுக்கு ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க, செக்ரட்டரிஸாக இருக்காங்க. முகுல் வாஸ்னிக் அவர்கள் இருக்கிறாரு ஜெனரல் செக்ரட்டரியா. அப்புறம் மேல் பார்வைக்கு உங்களுக்கு சஞ்சய் தத் அவர்களும் ஸ்ரீவல்லி பிரசாத் அவர்களும் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது எங்கே சின்ன சின்ன தவறுகள் நடக்குது, ஏன் இப்படி தவறுகள் நடக்குது, ஒரு கட்சி சொல்லும்போது, ஒரு செயல்படும் போது ஏன் எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன துண்டாக நம்ம பிரிஞ்சு போயிட்டுருக்கோம். அந்த பிரச்சனை அவங்க எல்லாரும் பேசிட்டு அவங்க தான் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இருந்தோம், வேறு யாராக இருந்தாங்க, அதை சொல்கிறது தவறு. ஐ திங்க் ஒட்டுமொத்தமாக இது ஒரு கம்பைன் டெசிஷன் எடுக்கப்பட்டது. தட் கொஞ்சம் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல மாநிலத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தலைமை ஏற்றதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள். இது வரைக்கும் தமிழகத்தில் நம்ம செயல் தலைவர்கள் பார்த்ததே கிடையாது. ஒரு தலைவர் மட்டும் தான் பார்த்துருக்குறோம். ஆனால் முதல் முறையாக அவங்க செயல் தலைவராக 4 பேர் போட்டிருக்கிறாங்க, 5 பேர் இன்ஃபேக்ட் போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி ராஜஸ்தான் இருக்கட்டும், பெங்களூர் கர்நாடகா இருக்கட்டும், மத்திய பிரதேஷ் இருக்கட்டும், வேறு மாநிலத்தில் அவங்க மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த தலைமை மாற்றம் மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்புறீங்க? நிச்சயமாக. ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு மக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புதுசாக தெரியும். இப்போ நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது மகாத்மாவினுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவேன், காங்கிரஸ் கட்சியே இல்லாமல் செஞ்சிருவேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் கூட பதிலடி கொடுக்குற விதத்தில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, வெள்ளையரைகளை வெளியேற்றிய நாங்கள் மோடியையும் வெளியேற்றுவோம் என்பது போல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனையில் கிட்டத்தட்ட 133 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பேர் இயக்கம் காங்கிரஸ், பல முறை ஆட்சி புரிந்த ஒரு கட்சி. 5 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி புரிந்த இந்த மோடி அவர்களால் எப்படி இவ்வளவு துணிச்சலால் சொல்ல முடியுது? அதுக்கு என்ன பின்னணி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பின்னணி ஒன்றும் இல்லை, பின்னணி ஒன்று தான். எல்லாமே நாற்காலி கதை தான். அந்த பவர், அந்த சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஆப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் யூ ஆப்சல்யூட்லி. அதுதான் மோடி அவர்களின் பிரச்சனை. சர்வாதிகாரி ஆட்சி இருக்கணும், நான் சொல்கிறது தான் சட்டம். எனக்கு எதிராக யாராவது போனாங்கன்னா அவங்க தேச துரோகி. அவர் இப்போ சமீபத்தில் பேசினது தானுங்க, மோடியை எதிர்த்து யார் போகிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த தேசத்தை எதிர்க்கிறாங்க. அப்போ இந்த தேசம் தான் மோடியா? மோடினால தான் இந்த தேசம் இருக்கா? அப்போ இந்தியாவோட பரம்பரை, இந்தியாவோட கல்ச்சர், இந்தியாவோட ஹிஸ்ட்ரி என்னானது? இந்த நாடு ஒரு மோடினால தான் இந்த நாடு உலகத்துக்கு தெரியுதுங்கிறது கிடையாது. இந்த நாடு இருக்குது, இந்தியாங்கிறது மிகப்பெரிய ஒரு நாடு, நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு நாடு. நம்ம உலகத்தில் எங்கே போனாலும் இந்தியர் நான் சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோ பெருமைப்படுறோம். ஸோ நம்மளுடைய தேசிய கொடி பார்த்தாக்கா நமக்கு தானாக ஒரு உணர்வு வருது. நம்ம தேசிய கீதம் பாடும்போது நமக்கு புல்லரிக்குது. ஸோ இது எல்லாமே நமக்குள்ளே இந்த உணர்ச்சிகள் எல்லாம் பிறந்ததுலேருந்து நம்ம ரத்தத்தில் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். பள்ளிக்கூடத்து காலத்துலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். காந்தியடிகள் என்ன, மகாத்மானா என்ன, நேருனா என்ன, இது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்ததுனால தான் இந்தியா தேசமே உலகத்துக்கு தெரியுது. மோடி எதிர்க்கிறவங்க இந்த தேசத்தை எதிர்க்கிறவங்களாக இருக்கணும்னு அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய தவறான நினைப்பில் மோடி அவர்கள் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஐ திங்க் என்னுடைய பேச்சில் அதுதான், இது வரைக்கும் இது பொய்யான விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையாக இருக்கும்போது இது ஒரு ட்ரெயின்லேருந்து வெளியே எடுக்கப்பட்டார் மகாத்மா காந்தி. அதனால தான் எல்லா வசதிகள் எனக்கு வேண்டாவே வேண்டாம் சொல்லிட்டு இந்த சுதந்திரத்துக்காக அவர் போராடினவர். அதே மாதிரி நேரு அவர்களும் எல்லா வசதி, ஒரு காலேஜ்லேருந்து வெளியில் வரும்போது 4 வாசல் இருக்கும் காலேஜில், எந்த பக்கம் வராருன்னா தெரியாமல் 4 வாசல்லையும் உங்களுக்கு கேட்டில் வேறு வண்டி நிற்கும், எந்த வண்டியில் போவார். அப்படி ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்த நேரு அவர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு, தன் வீடும் தியாகம் பண்ணிவிட்டு, எல்லாத்தையும் வசதிகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நம்ம தேசத்துக்காக போராடி அடி வாங்கி ஜெயிலில் இருந்துட்டு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி, இதுதான் வரலாறு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இதுதான் நாங்கள், மோடி அவர்களும் இந்த வரலாறுல தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன, காலையில் மகாத்மா காந்தியோடைய கனவு நிறைவேற்பேன் நான் சொல்லிட்டு சாயந்தரம் போய் மகாத்மா காந்தி கொண்ட கோட்ஸே போய் மாலை போட்டுட்டு அவர் தான் மிகப்பெரிய மகாத்மா தியாகினா சொல்லிக்கிறாரு.
ஸோ அவர் என்ன செய்தாருன்னா சில நேரத்தை அவருக்கே தெரியாம அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா 55 ஆண்டுகள் காங்கிரஸ் செய்யாதது 55 மாதங்கள் நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்றாரு. 55 வருடங்கள்ல நாங்க என்ன செய்யல அவர் கேட்கும்போது எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை கொடுத்துருக்கோன்னு அவரே சொல்வார்ல, நான் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தீ வித்தேன்னா அப்படிப்பட்ட ஆளை இன்னைக்கு பிரதமர் ஆக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம். பின்னாடி காங்கிரஸ் கட்சி தான் இருக்கு. ஆமா, அதுதான் நாங்க சொல்றோம். அவருடைய பதில் அவருக்கு தான் இருக்கு. நான் வந்து எப்போ பார்த்தாலும் நான் வந்து ரோட்ல டீ வித்தவன், ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்தவன், நான் சைவாலான்னு அப்படியே தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி அந்த ஜனநாயகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க. யார் பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுறாங்களோ அவங்க உடனே வந்து தேச துரோகிங்க. யார் அவங்களுடைய திங்கிங் கேப்பபிலிட்டிஸ் அவங்களுடைய ஐடியாலஜிக்கு தவறாக மாறுபட்டு பேசும்போது அவங்க வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. நீங்க மகாத்மா காந்தி சிலையே வந்து சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ ஏன் மகாத்மா காந்தி சிலையை நீங்க உடைச்சா பரவாயில்ல, மகாத்மா காந்தி சுட்டு கோட்ஸே நீங்க மகாத்மா சொல்றீங்களே, அவர் தான் மிகப்பெரிய தியாகி நீங்க சொல்றீங்க. எந்த கோட்ஸே, எந்த நத்ராம் கோட்ஸே, எந்த வீர சாவர்கர் நீங்க வந்து RSS ஐடியாலஜியில் சொல்றீங்களோ அந்த வீர சாவர்கர் அவர்கள் வந்து வெள்ளைக்காரங்க கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் அப்ரூவரா மாறிடுறேன், ஆனா என் உயிர் விட்டுடுங்கன்னா சொன்னவர். அவர் எங்க தியாகம் பண்ணாரு? இது வரைக்கும் RSS அல்லது பிஜேபியில் இருக்கிறவங்க யாராவது இந்த தேசத்துக்காக நாங்கள் போராடி இந்த தேசத்துக்காக உயிர் விட்டுருக்கோம், தியாகம் செஞ்சுருக்கோம், யாராவது சொல்ல முடியுமா? ரத்தம் செஞ்சிருக்கோம், யாராவது சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட RSS பிஜேபி எங்கிருந்து வந்திருக்கு? இன்னைக்கு என்ன பேசிக்கிறாங்க? அந்த ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அந்த ஜனநாயகமே வந்து கவலைக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கு. ஜனநாயக ரீதியாக இன்னைக்கு தேசத்துல யாருமே பேச முடியாது. உடனே நீங்க தேச துரோகினா ஒரு பட்டம் உங்க மேல சுமக்கப்படுறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிஜேபி நம்ம நாட்டில் இருக்கும்போது நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பிஜேபி நம்ம தேசத்துல இருக்கக்கூடாது. நான் சொல்றேன் அப்போசிஷன்ல இருக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. மோடி அவர்கள் ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு? காங்கிரஸ் முக்த் பாரத். அப்போ அங்கதான் உங்களுடைய சர்வாதிகாரி உங்களுடைய நினைப்பு தெரியுது, உங்களுடைய யோசனை தெரியுது. இப்போ ரஃபேல் விவகாரம் தொடர்பாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. இப்போ வந்து இந்து நாளிதழில் கூட அது தொடர்பான கட்டுரை வெளியாகி இருக்கு. அவருடைய ஆதாரத்துக்கும் இந்த இந்து நாளிதழுடைய ஆதாரத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அவர் வந்து 30,000 கோடி ஊழல் அப்படின்னு குறிப்பிட்டார் ராகுல் காந்தி அவர்கள். நேரடியாக பிரதமருக்கு தொடர்பு இருக்குது என்று சொல்றாரு. இதுக்கெல்லாம் வந்து அடிப்படை ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா? இருக்கிறதுனால தான் அவ்வளோ பேசுறோம். 30,000 கோடி ரூபாய் வரையன்னு சொல்வதற்கு பின்னணி சிம்பிளான கணக்கு இருக்கு. நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசும்போது 560 கோடி ஒரு ஃப்ளைட் இருந்தது. இன்னைக்கு அதே ஃப்ளைட் வந்து நீங்க 200 மடங்கு தாண்டி நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்படி நீங்க வாங்கும்போது அதுக்கு காரணம் என்ன? திடீர்னு ஏன் அந்த ஃப்ளைட்டோடைய விலை அவ்வளோ அதிகமாக போயிருக்கு? இன்னும் அந்த ஃப்ளைட் உங்களுக்கு 2019 வரும். அது 2019 வராது, 2022 வரும். அதே சமயத்தில் அதே ஃப்ளைட்ஸ் வந்து இன்னொரு நாடுக்கு வந்து அதே டெசால்ட் ரஃபேல்லேருந்து நீங்கள் வந்து டெசால்ட் கம்பெனிலேருந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வேற நாட்டுக்கு விற்கும் போது அதே 560 கோடிக்கு தான் விற்கிறாங்க. அப்போ இந்தியாவுக்கு மட்டும் ஏன் நீங்கள் வந்து அத்தனை கோடி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஒரு டபுள் மடங்கு ஒரு 200 கோடி 200% எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஃப்ளைட் வாங்குறீங்க? அந்த கேள்வி சிம்பிளா இருக்கு. அதுக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டீங்க? ஆனா உச்சநீதிமன்றம் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டை வந்து நிராகரிச்சிருச்சு. நீங்க வந்து இதுல வந்து செத்து போன ஒரு குதிரை அப்படி நிர்மலா பிரியதர்ஷினி சொல்லிருக்காங்க. அதை ஏன் நீங்க சாட்டையால அடிச்சு விரட்டுறீங்க? இது ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயம் அப்படின்ற மாதிரி. எங்க முடிஞ்சு போன விஷயம்? நமக்கு வந்து முன்னாடி இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன விஷயம் பொஃபாஸ் மறுபடியும் போனாங்களே. என்னாச்சு? செப்டம்பர்ல போய் பார்த்தாங்க, நவம்பர்ல வந்து இந்த பொஃபாஸ் திறக்க முடியாத சொன்னாங்க. ஏன் 2012 நீங்க ராபர்ட் வாத்ரா மேல அவ்வளோ கேசஸ் சொல்றீங்க? அவர் இந்த ஊழல் பண்ணாரு, ஒரு 3 ஏக்கர் ஒரு லேண்ட் இருக்கு, அது விஷயமா வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய கம்பெனி வந்து ஸ்கைலைட் கம்பெனி வந்து அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கு. ப்ரூவ் பண்ணுங்க. 5 வருஷமா நீங்க தானே கவர்மெண்ட் வச்சிருக்கீங்க. ஏன் இதே பிரச்சனை உங்களுக்கு ராஜஸ்தான்ல இருந்தது, உங்களுக்கு வந்து மத்திய பிரதேசத்தில் இருந்தது? நீங்க என்ன பண்ணீங்க? என்னைக்கு 2007 இந்த ராபர்ட் வாத்ரா அவர்கள் 4வது பாயர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அதுவே வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்லேயே வந்து அவங்க பிஜேபி கவர்மெண்டாக இருந்திருக்கு. வசுந்தரா ராஜே அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி தவறாக முறையில் விற்கப்பட்டதுன்னா கோர்ட்டை சொல்லிச்சு. நீங்கள் இன்னி வரைக்கும் நேற்று வரைக்கும் நீங்கள் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முடிஞ்சு போன விஷயம். உங்கள் கோர்ட், உங்கள் கட்சி, உங்கள் ஆட்சி எல்லாமே நீங்கள் இருந்தீங்க. என்ன ப்ரூவ் பண்ணீங்க இது வரைக்கும்? இப்போ இதில் பிரதமர் அலுவலகம் வந்து தலையிட்டுச்சு அப்படிங்கிறது முக்கியமான குற்றச்சாட்டு. அதுதான் பேப்பர்ல இருக்கு. ஏன் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த பிரதமர் அலுவலகத்துக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. தாராளமாக நீங்கள் தலையிடலாம். ஆனால்
டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தெரியாம நீங்க டைரக்டா தலையிடுறீங்க. நடுவுல 2 மாசம் மோகன் பாரிக்கர் அவர்கள் அதுக்கு பதிலே கொடுக்காம சும்மா உட்காந்துட்டாரு. அப்போ அவர் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மினிஸ்ட்ரியில என்ன வந்தது, ஒரு டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ்ல இருந்து என்ன வந்தது, இது தவறுபடுது, இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக இது முறைகேடு இருக்கு, இது நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் சொல்லும் போது அதுக்கு ஏன் மோகன் பாரிக்கர் அவர்கள் 2 மாசமா பதில் கொடுக்காம இருந்தாங்க? அது வந்து டீல் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ எங்க தவறு நடந்திருக்கு அது நாங்க வெள்ளை பேப்பர் முன்னாடி வைங்க சொல்றோம். முதல்ல நீங்க எத்தனை ரூபாய்க்கு வாங்குனீங்க அதை எங்களால சொல்ல முடியாது. முதல்ல என்ன டீல் பண்ணீங்க அது சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பிரெஞ்சு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லிட்டாங்க, இட்ஸ் வெரி கிளியர். தாராளமா இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம், என்ன டீல் நடந்திருக்கு அவங்க சொல்லலாம். அதுவும் அவங்க சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சாங்க. எல்லாமே நீங்க தவறு பண்ணிட்டு அது எப்படியாவது கவர் பண்ணணும்னு நினைச்சிட்டு நீங்க வந்து 56 இன்ச் எனக்கு வந்து நெஞ்சு இருக்கு நான் அதை வச்சு பேசுவேன்னா ஒண்ணுமே கிடையாது. உண்மை மட்டும் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸோட வரலாறு பற்றிலாம் சொன்னீங்க, ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ வந்து இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பங்களிப்பு இதில் முக்கியமானது. இப்போ இதில் நாடாளுமன்றத்தில் 10% வந்து பொது பிரிவினருக்கு இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரப்பட்ட பொழுது காங்கிரஸும் அதை ஆதரிச்சிருக்கு. இது எப்படி அதோட பின்னணி என்ன? இதே மாதிரி எஃப்டிஐ இருக்கட்டும், ஜிஎஸ்டி இருக்கட்டும், எல்லாமே அதுவும் இந்த 10% கோட்டா நீங்க பேசுறது இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து அது இருக்கு. நாங்க வந்து அது சமூக கல்வி ரீதியாக சொல்லிட்டாங்க. சமூக கல்வி எகனாமிக்கலி அப்படிங்க மென்ஷன் பண்ணல. இல்ல, எகனாமிக்கலி இது என்ன இருக்குன்னா நீங்க ஒரு பேஸ் வைக்கணும். 8 லட்ச ரூபாய் வருடத்துக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்க. அவங்க எக்கனாமிக்கலி பேக்வர்ட் எப்படி இருக்க முடியும்? 8 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு நீங்க சொல்லும் போது 60,000 ரூபாய் நீங்க மாசத்துக்கு சம்பாதிக்கிறீங்க. 60,000 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்க கூடியவர் பேக்வர்ட் எப்படி சொல்ல? அதை நீங்க முன்னிறுத்தி புறக்கணிக்கலாம் அந்த மசோதாவை. நீங்க அப்படி இல்ல புறக்கணிக்கிறதுக்காக இல்ல, நான் சொல்றேன் சோஷியலி பேக்வர்ட் சொல்லும் போது அதுக்கு ஒரு நம்ம வந்து டோட்டலா எதிர்க்க கூடாது. எங்க தவறுகள் இருக்கு? எஃப்டிஐ இருக்கும் போது சரி, ஜிஎஸ்டி இப்போ ஜிஎஸ்டி குறைச்சாங்களா இல்லையா? நாங்க ஜிஎஸ்டி வந்து எங்களை தாண்டி தானே வந்தது. நாங்க ஜிஎஸ்டி ஓகே தானே பண்ணோம். ஆனா ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம் என்ன, இந்த ஜிஎஸ்டி இப்படி பண்றதுனால நமக்கு வந்து இவ்வளோ ஜிடிபி பாதிப்பு வரும், இவ்வளோ பிரச்சனைகள் வரும், வேலை செய்ய முடியாது, வேலை வாய்ப்பு போயிடும், பிஸ்னஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே யார் சொன்னது? காங்கிரஸ் கட்சி மட்டும் சொல்லலை, வேர்ல்ட் ரினோன்ட் எக்கனாமிஸ்ட், உலகத்தில் இருக்கிற அத்தனை எக்கனாமிஸ்ட் இதை பற்றி பொருளாதார ரீதியாக இது வந்து வேலை பார்க்குறவங்க, படித்தவங்க, உலகத்தில் இருக்க மிக சிறந்த பொருளாதார ரீதியாக யோசிக்கிறவங்க இதை பற்றி பேசினாங்க. இல்லை நாங்கள் சொன்னதான் சட்டம், நாங்கள் கொண்டு வந்தால் ஏதோ ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு 12 மணிக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் ஜிஎஸ்டி கொண்டு வரீங்க. இன்னைக்கு என்னாச்சு? ஜிஎஸ்டி வந்து 5லேருந்து 12%. நீங்கள் இந்த 10% கோட்டாங்கிறீங்க. இப்போ சமீபத்தில் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து 5 லட்சம் தான் ஐடி ஸ்லாப் போட்டிருக்கீங்க. அப்போ 8 லட்ச ரூபாய் வந்து வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க அந்த ஐடி கோட்டாவில் வரமாட்டாங்களா? அவங்களுக்கு அந்த ஐடி ஸ்லாப் கிடையாதா? அப்போ இது சிம்பிள் லாஜிஸ்டிக்ஸ். இது வந்து பொதுவாக ப்ராபப்ளி தெருவில் போயிட்டு இருக்க மக்கள், படிப்பு இல்லாத மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த முரண்பாடு இருந்தாலும் கூட அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாய் தான் வரைக்கும் வந்து உச்சவரம்பு நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட் என்பது ஒரு தேர்தல் அறிக்கை போல இருக்குது. இது வந்து ஒரு பிஜேபிக்கு மீண்டும் ஒரு வெற்றியை தேடி தரும் என்பது போலலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக அது நடக்குமா? அப்படி வெற்றினா எனக்கு சந்தேகம் தான். ஆனால் உண்மையிலே எந்த தேர்தல் இருந்தாலும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி 2014 இந்த மாதிரி போய் மட்டும்தான் பேசினாங்க. 5 வருஷமாக நாங்கள் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டில் பிரதமர் மோடி அவர்களும் சரி, சுற்றி இருக்கிறவங்க அத்தனை மந்திரிகளும் சரி போய் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உண்மை எதுவும் பேசல. மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா, ஸ்கில் இன் இண்டியா, டூ இட் இன் இண்டியா, என்னென்னமோ கொண்டு வந்தாங்க. எங்கே இருக்குது? இன்னைக்கு வந்து முத்ரா பேங்க் பற்றி பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் பேர் மட்டும் தானே மாற்றிருக்கீங்க. நேஷனலைஸ் பேங்க் வந்து இந்திரா காந்தி அவங்கள காலத்திலே நாங்கள் பேங்க்ஸ் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க? பிபிஎல் ஒன்று இருக்குது, பிலோ பாவர்ட்டி லைன், அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றுமே பண்ணலையே. விவசாயிகளுக்கு வந்து 6000 ரூபாய் வந்து 6000 ரூபாய் நீங்கள் மோடி அவர்கள் சொல்கிறாரு. 6000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு வந்து 3 ரூபாய் 32 பைசா. அவர் என்ன சொல்கிறாருல, ஏசியில் வாழ்கிறவங்களுக்கு 3 ரூபாய் 31 பைசா சொல்ல மாட்டேங்கிறாரு. 6000 ரூபாய் மாதத்துக்கு எவ்வளோன்னு அவங்களுக்கு தெரியாது போல இருக்குது, அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் கேட்குறேன், 4600 ரூபாய் தன்னுடைய பப்ளிசிட்டி மேலே செலவு பண்ணுற ஒரு பிரதமருக்கு 3 ரூபாய் 32 பைசா, அது வழி என்னென்ன தெரியுமா அவருக்கு? இல்லை, இது பின்னாடி அதிகரிப்புன்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் வந்து பின்னாடி அதிகரித்து கொடுப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பின்னாடி எப்போ படிப்படியாக சொல்லுவாங்க. எப்போ? இப்போ 2 மாசத்துல எலெக்ஷன் வருது உங்களுக்கு. இதே 2014 தானே சொன்னாங்க. இது வரைக்கும் விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்க? விவசாயிகளுக்கு இந்தியா முழுவதும் 72,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணது யூபிஏ கவர்மெண்ட். இப்போ சமீபத்தில் ராஜஸ்தான் இருக்கட்டும், மத்திய பிரதேஷ் இருக்கட்டும், கண்டிப்பாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய முடியும், 10 நாள்ல நாங்க பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னதுக்கு 10 மணி நேரத்துல நாங்க பண்ணி கொடுத்தோம். முடிஞ்சதான் பண்ணணும், பேசணும்.
நம்ம வந்து சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக வெறும் வாய் விடக்கூடாது. அதுதான் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 5 வருஷமாக அதுதான் பண்ணிட்டு இப்போ இவ்வளவு முரண்பாடு இருக்குது, இருந்தாலும் கூட இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்து, இந்த பட்ஜெட்டை பார்த்து எதிர்க்கட்சிகள் பயப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு. இப்போ பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட் இருக்குதாது? அவங்க இப்போ பயந்து போயிருக்கிறதுக்கு காரணம் ஒன்று தான். ஒன்று, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா இது எல்லாமே ஜெயிச்சிட்டோம். இப்போ எல்லா கருத்து கணிப்பு பார்க்கும்போது நிச்சயமாக இப்போ காங்கிரஸ் மறுபடியும் ஜெயிக்க போகுது. உத்தரப்பிரதேசமும் சரி, மகாராஷ்டிராவும் சரி, அந்த பெரிய பெரிய எந்தெந்த ஸ்டேட் இருக்குது, குஜராத்தும் சரி, எல்லா இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்க போகுது. அது ஒரு பயம் உங்களுக்கு. தோல்வி நம்ம கண் முன்னாடி இருக்குது. அது ஒரு ஒரு கனவு கூட சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. அது கண் முன்னாடி அவங்களுக்கு தெரியுது பிஜேபிக்காரங்களுக்கு. அதே மாதிரி பிரியங்கா காந்தி அவர்கள் இப்போ தான் இறங்கியிருக்காங்க. பிரியங்கா காந்தி அவர்கள் மேலே அவங்க இப்போ தான் அந்த மைதானத்தில் இறங்கியிருக்காங்க. தெரிஞ்ச உடனே பகலாக அவங்கள பற்றி பேசிட்டு இருக்காங்க. பயந்து போய் குடும்ப அரசியலுக்கு மேல் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. நான் கேட்குறேன், என் கட்சியில் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கேன். என் கட்சி தான் யாரோட கட்சி? ராகுல் அவர்கள் மட்டும்தான் கட்சி இல்லைங்க, காங்கிரஸ் கட்சி. கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவர் மட்டும் ஒரு முடிவு பண்ணலையே. இது வந்து கூட இருக்கிறது கோர் ஒர்க்கிங் கமிட்டி டீம் இருக்குல்ல. ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து ஒரு பொதுச் செயலாளர் வரணும்னா சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுக்கலையே. அதுவும் உத்தரப்பிரதேசம் சொல்லும்போது 2 பேர் தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் சமூக ஊடகங்களில் கூட ஒரு எதிர்கருத்துகள், விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது பிரியங்கா காந்தி அவர்கள் மேலே. இப்போ இது வந்து மக்களுடைய கருத்து நினைக்கிறீங்களா, இல்லை பிஜேபி உள்ளிட்ட கட்சியினுடைய பிரச்சாரம் நினைக்கிறீங்களா? நீங்கள் பிஜேபியோட பயம்தான். நீங்கள் கூட வழக்கு கொடுத்துருக்கீங்க. பிஜேபியோட பயம்தான், அவ்வளோதான். இது எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிரியங்கா காந்தி எவ்வளோ எதிராக பேசுறீங்களோ பிஜேபிக்காரங்க, அது எல்லாமே பிஜேபியோட பயம்தான். எஸ், ஜோதிராவ் சிந்தியாவும் நாங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலராக போட்டிருக்கோம். ஏன் ஜோதிராவ் சிந்தியா பற்றி நீங்கள் பேசுறது இல்லை? 2 பேர் தானே போட்டிருக்கோம் அந்த ஒரு பொறுப்பில். ஒரு மாநிலத்தில் பொறுப்பில் இருக்கும்போது பிரியங்கா காந்தி மட்டும் அந்த பொறுப்பு போடலையே, ஜோதிராவ் சிந்தியாவும் சேர்த்து தானே போட்டிருக்கோம். ஒன்று ஈஸ்ட், ஒன்று வெஸ்ட். அப்போ பிரியங்கா காந்தி மட்டும் நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? ஜோதிராவ் சிந்தியா பற்றி பேசுங்க. இன்னும் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு குடும்ப அரசியல். இது வரைக்கும் 134 வருஷம் ஆச்சு காங்கிரஸ் தொடங்கி. இதில் 60 தலைவர்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த 60 தலைவர்களில் நேரு, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இப்படி தானே பார்க்குறோம். வேற யார் இருந்திருக்காங்க சொல்லுங்க அந்த குடும்பத்திலேருந்து? அதுவும் எந்த சூழ்நிலையில் அவங்க தலைவர் ஆக்கப்பட்டது, அதுவும் நீங்கள் பார்க்கணும். இது வந்து நான் தான் தலைவர் ஆகணும் இவங்க ஆசைப்பட்டுப்படலையே. ஸோ இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர்னா நம்ம பார்த்தோம், இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டராக பார்த்தோம் நேருவோடைய கவர்மெண்ட் இருக்கும்போது. காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் ஆகணும்னு நியமிக்கப்பட்டது யாரு? மக்கள், அந்த கோர் கமிட்டி. சோனியா காந்தி ராஜீவ் காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க தான் பிரதமர் ஆகணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் அதுதான், இந்தியா முழுவதும் ஆசைப்பட்டது அதுதான். ஆனா சோனியா காந்தி அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையா, எனக்கு வந்து பதவி மேலே ஆசை கிடையாது, நான் வந்து பிரதமராக வரமாட்டேன், எனக்கு அந்த ஆசை கிடையாது. அப்புறம் சரி, நீங்க பிரதமராக நீங்க பொறுப்பெடுக்கிறது தயாரா இல்லைன்னா அட்லீஸ்ட் கட்சியின் தலைவராக நீங்க இருங்க. அப்படிதான் அந்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு அந்த பொறுப்பு கொடுன்னு அவங்க கேட்டுவாங்கல. அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து இவ்வளோ வருஷமா வந்து காலமா கட்சியில இருக்கிறாரு, ஒரு எம்பியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போதான் எல்லாரும் சேர்ந்து இல்லை ராகுல் காந்தி அவர்கள் தலைமை எடுத்தா நல்லா இருக்கும்னா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி பாஜக வந்து தொடர்ந்து வந்து மக்கள் மறந்துருப்பாங்கன்ட்டு சில விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ 15 லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகன் அக்கௌண்ட்லையும் நாங்கள் வந்து போடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இதுக்கு வந்து என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு என்பது போல கேட்குறாங்க. போடவே இல்லையே, அப்போதானே ஆதாரம் போடவே இல்லை, சொன்னதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்கள் கூட அந்த கேள்வி எழுப்பு. அது எல்லாருக்கும் வந்து நம்ம கஜினி மாதிரி கொஞ்சம் ஞாபகம் மறதி அதிகமா இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்களும் இருக்கட்டும், அமித்ஷா அவர்களும் இருக்கட்டும், மோடி அவர்களையும் இருக்கட்டும், நேரத்துக்கு நேரம் வந்து பேச்சு மாறிட்டே இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் கஜினி போல அவங்க எல்லாரும் எங்க அடிபட்டிருக்கு. அதனால்தான் அதுவும் இப்போ அடி கொஞ்சம் பலமா இருக்கு. 3 தேர்தலில் வந்து தோத்ததுக்கு அப்புறம் அடி கொஞ்சம் பலமா இருக்கு. அதனால தான் கொஞ்சம் கஜினி மாதிரி பேச்சு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி செய்யக்கூடியதே பிஜேபி தான் என்பது போன கருத்துக்கள்லாம் வந்து ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு வந்து தொடர்ந்து வந்துச்சு. நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ரஃபேல் விவகாரம் தொடர்பாக பேசும்போது கூட தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டாங்க அதிமுக உறுப்பினர்கள். சபாநாயகர் வந்து அவர்களை வந்து தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை போச்சு. இப்போ மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆதரிக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளும் தற்போது கூட்டணி அமைக்கக்கூடிய சூழல் இருக்குது என்றும் சொல்லப்படுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து வரவே இல்லை. கல்விக்காக கொடுக்கக்கூடிய 985 கோடி ரூபாய் ஆகட்டும், கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணமாகட்டும், எந்த விதமான நிதியையும் அவங்க வந்து கொடுக்கல. இது வந்து பட்ஜெட்லேயே கூட குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த அளவுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருந்து கூட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு ஏன் வந்து நம்மளுக்கு செய்ய மறுக்குது? தமிழ்நாட்டு மேலே அப்படி என்ன கோபம் உங்களுக்கு?
அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற முதலமைச்சரும் இபிஎஸ் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் கிடையாது. மக்கள் மேலே திணிக்கப்பட்ட முதலமைச்சர்கள். ஏன் நான் தான் முதலமைச்சர், என்னால் ஜெயிக்க முடியும் அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் 18 எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யும்போது ஏன் இது வரைக்கும் வந்து தேர்தல் கொண்டு வரல? அந்த பைபோல் எலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? அது தேர்தல் ஆணையம் செய்ய முடியாது. இப்போ தேர்தல் ஆணையம் செய்யணும். அந்த ஒவ்வொரு தடவையும் தேர்தல் ஆணையம் பண்ணும்போது இவங்க திருப்பி மனு கொடுக்குறாங்கல்ல, தேர்தல் இப்போ கொண்டு வராது. இப்போ சமீபத்தில் கொண்டு வந்து மனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்கிறது என்றால் தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசு பிடியில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக அதில் ஒன்றும் வித்தியாசமான கருத்து கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இட்ஸ் அன் ஓப்பன் சீக்ரெட் நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தேர்தல் தள்ளி வைக்கணுக்கு ரீசன் என்ன கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும். இல்லை பொங்கல் வருது, அதனால தான் எல்லாரும் அதில் பிஸியாக இருக்காங்க, அதுக்காக தள்ளி வைங்க. இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லுவாங்களே ஒரு தேர்தல் தள்ளி வைக்கிறதுக்கு. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடு விட்டுட்டு வெளியே மாநிலத்துக்கு போனாக்கா என்னங்க உங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளை கேட்குறாங்க. இது வந்து ஹேண்ட் அண்ட் க்ளவ். இங்கே நீங்கள் வந்து நான் வந்து உன்னை திட்டுற மாதிரி நான் திட்டுவேன், நீ அங்கே எனக்கு நல்லது பண்ணணும், அதை நீ பண்ணிக்கோ. என்னுடைய நாற்காலி நீ காப்பாற்றிக்கோ, உன்னுடைய பேர் நான் காப்பாற்றுறேன். தேர்தல் வரும்போது நீ நானும் சேர்ந்து செயல்படலாம். அப்படி தான் இது இருக்குது. இது வந்து அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தேவையில்லை. இது வரைக்கும் என்ன நடந்ததுக்கு இதுக்கப்புறம் ஏன் தம்பிதுரை அவர்கள் பேசினார், ஆனால் அதுக்கப்புறம் வாய் திறந்தாரா? அதுக்கப்புறம் பேசிட்டோம். பட்ஜெட் பற்றி கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு. பட்ஜெட் பிரச்சனை வரும்போது என்ன பட்ஜெட்டே எங்கே இருக்கு? இப்போ வந்த பட்ஜெட் என்ன? கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வந்து ஒரு கடன் இருக்கு. அந்த 4 லட்சம் கோடி ரூபாய் நீங்க கடன் கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தமிழகத்துல என்ன பண்ணிட்டீங்க? தமிழகத்துல வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை இல்லையா? விவசாயிகள் பிரச்சனை இல்லையா? பள்ளிக்கூடம் பிரச்சனை இல்லையா? இல்லை யூனிவர்சிட்டிஸ் பிரச்சனை இல்லையா? இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எந்த விசாரணை வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க சொல்லுங்க? அம்மையா ஜெயலலிதா அவர்கள் போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காங்களா? அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? இவ்வளோ உங்களுக்கு கொடநாடு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட 10,000 கோடி ரூபாய் வந்து வரணும், மத்திய அரசு வரலன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் வந்து எதிர்த்தாங்க பிஜேபி அரசு. ஆனால் அவங்க வளைஞ்சு கொடுக்குறாங்களே, இப்போ ஏன் அவங்க நம்மளுக்கு? அதுதான் சொல்கிறேன். எல்லாமே வந்து இப்போ எதிர்த்து பேசினாக்க இருக்கிறது போயிடுமே. பதவி பயம், பதவி போயிடும், வருமானம் போயிடும், எல்லாம் போயிடும். அப்போ எங்கிருந்து எதிர்த்து பேசுவாங்க? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கூட அவங்க மேலே ஒரு குற்றம் இருந்தது. அது குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த குற்றவாளி வந்து நீங்க சொல்ல முடியாது. யூ cannot convict a person who is dead. அவ்வளவுதான். இல்லைன்னா அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு சசிகலாவோட அவங்களும் வந்து ஜெயிலில் இருந்திருப்பாங்க. அது எல்லாருக்கும் அறிந்த விஷயம். அது புதுசா நான் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது. பட் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க உயிரோட இல்லை, அதனால்தான். ஆனால் இப்போ நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறதா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த வருமானம் இருக்கா இல்லையா, எனக்கு இந்த பிரச்சனைகள் எப்படி நான் தீர்க்க வைக்கணும், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்கள்? நான் கேட்குறேன், இது வரைக்கும் ஒரு கம்பெனி நீங்கள் துவக்கி வச்சிங்களா? ஒரு புது கம்பெனி வந்துதா? இன்னி வரைக்கும் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாங்க. எங்க நடத்துறாங்க? பல லட்சம் கோடி கணக்கான கோடி ரூபாய் வருமானம் வந்தாக்க 4 லட்சம் கோடி உங்களுக்கு கடன் இருக்காதே, வரட்டுமே. அப்படி நீங்க வந்து வருமானம் வந்தது, நாங்க வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கொண்டு வந்திருக்கோம், ஒரு முதலீடு எங்களுக்கு வந்திருக்குன்னா இந்த 4 லட்சம் கோடி கடன் அப்புறம் எதுக்கு இருக்கு உங்களுக்கு? இது இருக்கக்கூடாது இல்ல? 21% வந்து முதலீடு குறைவா இருக்குன்னு தான் அறிக்கை சொல்லுது இப்ப இந்த 4 ஆண்டுகள்ல. ஆமா. அப்படி இருக்கும்போது இப்போ இவர்கள் என்ன கேட்குறேன்னா, இப்போ பாஜக வந்து அதிமுக மேலே சவால் செய்ய ஆசைப்படுகிறது தமிழ்நாட்டில். அது நடந்துட்டு போகலான்னு தெரியுது போகிற போக்கில். மக்களுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து கோபேக் மோடி என்பது போன்ற ட்ரெண்டிங்லாம் வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. இப்போ அவர் மதுரை வரும்போது அதுதான் இருந்தது, கோபேக் மோடி ட்ரெண்டிங் தான் இருந்தது உலகத்திலேயே. அந்த ட்ரெண்டிங் பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழக மக்களுடைய நன்மதிப்பை குறைக்கும் என்பது போலலாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இது நன்மதிப்பை குறைக்குமா, தேசிய அளவில் நன்மதிப்பை கூட்டுமா? இது மோடிக்கு எதிரான ஒரு இல்ல. இது மறைமுகமா வந்து மக்களை வந்து எச்சரிக்கிறது, தமிழக மக்களை வந்து எச்சரிக்கை மாதிரி இருக்கு. நீ வந்து என்னை எதிர்த்தா உனக்கு எதுவுமே வராது சென்ட்ரல் இருந்து. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது அப்படிதான் தோணுது எனக்கு. இது ஒரு அமைச்சர் பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் கிடையாது. நீங்க வந்து அப்போ வார்னிங் கொடுக்குறீங்களா? நீ எனக்கு சாதகமா பேசு. மக்கள் நீ வந்து மோடி அவர்கள் வரும்போது நீ வந்து கருப்பு கொடி காட்டினேன்னா, கோபேக் மோடி திரும்பி போகணும், நீங்க வந்து ஒரு கோஷம் போட்டிங்கன்னா சென்ட்ரல்லேருந்து வர வேண்டியது உனக்கு வராது. அப்போ நீங்கள் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறீங்க, நீங்கள் வார்ன் பண்ணுறீங்க. நான் சொன்னதான் நீ கேட்கணும், இல்லைன்னா உனக்கு எதுவுமே வராது. இதுதான் எனக்கு இதில் தெரியுது. இதுதான் மக்கள் பார்க்குறாங்க. இல்லைன்னா மக்கள் இப்போ யார் இருக்காங்க இங்கே? ஏன்னா அப்புறம் அதிமுக தான் ஆட்சியில் இருக்குது. அப்போ அதிமுக தான் வந்து கோபேக் மோடி சொல்கிறாங்களா?
அதிமுக தான் சொல்லுதா? இல்லையே, மக்கள் தானே ட்ரெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் காங்கிரஸ் இல்லவே இல்லை தமிழகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அப்போ இது காங்கிரஸ் பண்ணுதா இல்லை டிஎம்கே அதை சொல்லுதா? டிஎம்கே அப்போசிஷனில் இருக்குது இல்லையே, மக்கள் தானே சொல்கிறாங்க கோ பேக் மோடி. நாங்கள் ட்ரெண்டுக்கு கொண்டு வரோம். தமிழக மக்களுடைய மனநிலையை வந்து மோடி அவர்கள் வந்து புரிஞ்சுட்டாரான்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய விவரங்கள்லாம் வந்து ஒரு மாற்றி பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து 22 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அதனால நீட் தேர்வு வந்து தமிழகம் வந்து முழுக்க இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு மதுரைக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்கள் அமைப்போம் அப்படிங்கிறார். ஏற்கனவே 22 இருக்குது, நம்மளுக்கிட்ட 39 22 இருக்குது. இப்போ இப்படி ஒரு முரண்பாட்டான ஒரு கருத்தில் சொல்லக்கூடிய இந்த தலைவரை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இப்போ நான் கேட்குறேன், இப்போ மதுரையில் எய்ம்ஸ் நீங்கள் துவக்க விழாவுக்கு வந்தீங்க. நீங்கள் வரும்போது அந்த 5 வருடத்துல நீங்கள் எய்ம்ஸ் உருவாக்கப்பட்டீங்களா? அவர் பேசும்போது இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அத்தனை எய்ம்ஸ் இருக்குது, ஒர்க்கிங் எய்ம்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க. இந்தியா முழுவதும் 14 இருக்குது, அதுலேருந்து வெறும் 6 தான் ஒர்க்கிங் கேப்பபிலிட்டியில் இருக்குது. மீதி எல்லாமே வந்து த ஒர்க் இஸ் கோயிங் ஆன். அப்புறம் ஒரு பிரதமர் பேசும்போது இந்த அளவுக்கு போய் சொல்லலாமா? நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன வந்து பிச்சை போடுறீங்களா? நான் எய்ம்ஸ் கொண்டு வந்து நான் சொல்கிறேன், எங்களுடைய விவசாயிங்க 60 நாட்கள் உங்கள் வீட்டிலேருந்து 5 நிமிஷம் தூரத்தில் ரோட்டில் உட்காந்துருந்தாங்க, கடும் வெயிலில். சந்திக்க கூட இல்லை. உங்கள் வீட்டிலேருந்து 5 நிமிஷம் தூரம் கூட கிடையாது, நீங்கள் நடந்து வரலாம். சரி, நீங்கள் பிரதமர் நடந்து வர வேண்டாம், நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட ஆகாது. டெல்லியில் 7 ரேஸ் கோர்ஸ்லேருந்து ஜந்தர் மந்தர் இருக்குது, முனையில் தான் இருக்குது. இங்கே சர்க்கிள் இருக்குது, அங்கே தான் ரேஸ் கோர்ஸ் இருக்குது. அந்த சர்க்கிள் தாண்டி இப்படி வந்தீங்கன்னா ஜந்தர் மந்தர் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்தீங்களா? 60 நாட்கள் இங்கே விவசாயிகளை சந்திச்சு இந்தி திரையுலக நட்சத்திரங்களை வந்து கூட்டு பேசி புகைப்படம் அது நீங்க பண்றீங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பிரபல நடிகையுடைய கல்யாணத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, ஆனா எங்க விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. ஆனா இப்போ வந்து 6000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. எல்லாமே தேர்தல் மையப்படுத்தி தேர்தல் தான். அப்போ 5 வருஷமா நீங்க வந்து கண் மூடிட்டு உட்கார்ந்துருந்தீங்க. இப்போ தேர்தல் வருது, டெஃபினட்டா தமிழகத்துல நீங்க வந்து நோட்டா விட கம்மி ஓட்ஸ் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால உடனே நான் வந்து அந்த மக்களுக்கு நல்லதை செய்ய போறேன், தமிழக மக்களுக்கு நல்லதை செய்ய போறேன். ஏன் இப்போ திடீர்னு வராரு? இந்த 5 வருஷமா தொடர்ந்து யாராவது வந்தாங்களா? மோடி அவர்கள் மறுபடியும் வராரு, அமித்ஷா 2 தடவை வர போறாரு, நிதின் கட்கரி வர போறாரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீண்டும் வர போறாங்க. ஸோ இப்போ மட்டும் ஒரு தேர்தல் இந்த 2 மாசம் தான் இருக்கு. 100 நாட்கள்ல நீங்க வந்து மக்களை சந்திச்சுட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன் இந்த 5 வருஷமா மக்கள் தமிழகம் எங்கே இருக்கு அது உங்க கண்ணுக்கு படல? வெளிநாட்டுல தான் இருந்தார் அவர் வந்து. நாங்க வந்து சொல்றது NRI பிரதமர் தான் நாங்க சொல்றோம். ஸோ ஒரு இந்தியாவோட பிரதமர் சொல்றதை விட ஒரு NRI பிரதமர் தான். ஆனா நான் கேட்குறேன், நீங்க தமிழகம் சொல்லும் போது இது வரைக்கும் தமிழகத்தை வந்து நீங்க தள்ளி வச்சீங்க. தமிழகம் எங்க இருக்கு உங்க கண்ணுக்கே படல. நீங்க வரும்போது ஒரு கஜா புயல் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வெள்ளம் பாதிக்கப்படும் போது இருக்கட்டும், நீங்க வந்து சாப்பர்லேருந்து மேலிலேருந்து மேலோட்டமா நீங்க பார்த்துட்டு போனீங்க, கீழே இறங்கி மக்களை சந்திச்சு. இந்த வெளிநாட்டு பயணத்தினால ஏதாவது பயன் இருக்குதா? வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய முதலீடு வந்து இந்தியாவுக்கு வந்துச்சா? ஏதாவது நடந்துச்சா? எதுவுமே கிடையாது. என்ன வந்தது? எதை பண்ணாங்க? இதுவரைக்கும் யார் வந்தது? ஒரு வெளிநாடு போய் பயணம் என்ன இருக்கு உங்களுக்கு? நீங்கள் வந்து பாகிஸ்தான் போயிட்டு வந்தீங்க, இம்மீடியட்டாக உங்களுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருந்தது, அவ்வளோ பிரச்சனை வந்தது, நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து பலியானாங்க. நீங்கள் அது ஒரு பெரிய ஒரு சாதனை சொல்லிட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது நீங்கள் அங்கே போய் நீங்கள் பற்ற வச்சது தான். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க இல்லை இதுக்கப்புறம் ஒரு டெரரிசமே இருக்காது. ஏன் அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து நான் வந்து பலி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ராணுவ வீரர்கள்? அது ஒரு கணக்கு இருக்கா உங்களுக்கு? வெளியிலேருந்து நான் இங்கே வரும்போது எனக்கு வந்து நல்ல பலன், இந்த இந்தியாவுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. என்ன பலன் கிடைச்சது? மெஹுல் சோக்சி நாட்டு விட்டு ஓடிட்டாரு, விஜய் மாலியா போயிட்டாரு, நிரவ் மோடி போயிட்டாரு, லலித் மோடி போயிட்டாரு. இதுதான் பலன் கிடைச்சது. கொள்ளை அடித்தவங்க இங்கிருந்து இந்தியாவிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. திரும்பி வரப்போறது இல்லை. ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அந்த கருப்பு பணத்தை திருப்பி கொண்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. நினைச்சா கொண்டு வரலாம், கொண்டு வாங்க. 5 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க, கொண்டு வந்தீங்களா? முடிஞ்சுதான் உங்களால? ஒண்ணுமே பண்ண முடியல, பேச்சு மட்டும் தானே. ஒரு டிமானிட்டைசேஷன் போன்ற பல புரட்சிகர திட்டங்கள்லாம் அவர் கொண்டு வராரு. ஆனா இது திரும்ப வந்து பின்விளைவுல சந்திக்கிறாரு. அவர் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு முடிஞ்ச மாதிரி முயற்சிகள் எல்லாமே அவருக்கு ஒரு அனுபவம். புரட்சிகரமான ஒரு செயல் அவர் இருந்தது, கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல புரட்சிகரமான சிந்தனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஆனா அது வந்து பின்விளைவை ஏற்படுத்திருக்கிறது. அதான் போய் புரட்சிகரம்னா மக்கள் ஏமாத்துறதுக்கான ஒரு வித்தகத்தை அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அவர் நல்ல பேச்சாளர். ஸோ அவர் மேடைக்கு போனோன்னே மித்ரோம் அவர் சொல்றாரு, முझे பிரதமர் நஹி முझे சௌக்கிதார் பனாவ். இன்னைக்கு அந்த சௌக்கிதாரை சோர் ஆயிட்டாரு. மக்களே சொல்றாரு, நான் பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு வந்திருக்கேன்னா அந்த பாதுகாக்கிறவன் அந்த காவல்காரனே இன்னைக்கு வந்து திருடனா இருக்கான். அந்த மக்களே சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? கொல்கத்தாவில் பேசும்போது கூட வந்து ஊழல்வாதிகள் இந்த காவல்காரன் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம
பாஜக கூட்டணியில் ஒரு எம்எல்ஏ கிட்ட எடியூரப்பா வந்து ஃபோனில் பேசுறாரு, குமாரசாமி எம்எல்ஏ பேரம் பேசுறாரு. அதுவுமே ஒரு கருப்பு பணம் மூலமாக பேசப்பட்ட பேரம் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருப்பு பணம் கூட பிரதமர் மோடி அவர்கள் மூலமாக தான் வந்தது என்று கூட ஒரு தரப்பு சொல்லுது. இந்த முரண்பட்ட ஒரு போக்கு என்பது பாஜகவுக்கு எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும்? இப்போ எடியூரப்பா கிட்ட எவ்வளோ பணம் இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நிச்சயமாக பிஜேபி கொடுத்தா தானே அவ்வளோ பணம் இருக்கும் அவர்கிட்ட. ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் வந்து அவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா, அப்புறம் அவ்வளோ பணம் நீங்கள் பேங்க்ல வச்சுருக்கீங்க, அவ்வளோ பணம் நீங்கள் வந்து எம்எல்ஏக்கு கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து ஐடி கேட்க மாட்டாங்களா? எங்கேருந்து பிஜேபி கிட்டேயும் கேட்பாங்க, அந்த ஆள் வாங்குறவங்க எம்எல்ஏ கிட்டேயும் கேட்பாங்க, உங்ககிட்ட இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது? அப்போ இவங்க வெயிட் பண்ண நான் செக் தான் கொடுப்பேன் நான் சொன்னாங்களா? அப்போனா ஓப்பனாக பேசுங்களேன். இப்போ கருப்பு பணம் ஒழிப்புனா முதல்ல பிஜேபி கருப்பு பணத்தை ஒழிக்கணும். நீங்கள் வந்து கருப்பு பணம் நீங்கள் வந்து டிமானிட்டைசேஷன் சொல்லும்போது அமித்ஷாவுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்களுடைய பேங்க்கில் 800 கோடி ரூபாய் புது நோட்டு டிபாசிட் ஆகிருக்கு. இது வரைக்கும் யாராவது கேள்வி கேட்குறாங்க? நம்மக்கிட்ட வந்து பணம் இல்லை, நோட் இல்லை, காசு எங்கே இருக்குது நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒவ்வொரு எல்லாரும் க்யூவில் நின்று 100க்கு மேலே வந்து மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க வந்து குடும்பம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு 2000 ரூபாய்க்காக நம்ம கஷ்டப்பட்டோம், பணம் எங்கேருந்து வரும்? பால் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டோம். ஆனால் அமித்ஷா அக்கௌண்ட்டில் மட்டும் 800 கோடி, அது எங்கிருந்து வந்தது? யாராவது இது வரைக்கும் கேள்வி? காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வந்து பிஜேபி கருப்பு பணம் ஒழிக்கப்படும், அந்த வாக்குறுதி நீங்கள் கொடுப்பீங்க? நிச்சயமாக ஒழிக்கப்படும். பிஜேபியில் எந்த கட்சி இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கருப்பு பணத்தை ஒழிப்போம்னு நாங்கள் சொல்கிறோம். இதுதான் ஆரம்பத்தில் இது சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் ப. சிதம்பரம் அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் பிரணப் முகர்ஜி அவர்களும் ஒரு மினிஸ்டர் இருக்கும்போது அவரும் அதுதான் சொன்னார். இதுதான் உலகத்திலே மிக சிறந்த உங்களுக்கு ரினோன்ட் எக்கனாமிஸ்டா மன்மோகன் சிங் அவர்கள். உலகமே அவர் பார்த்து கை குப்பி வணங்குற ஒரு பொருளாதார மேதை. அவரே சொன்னார். அவர் நம்பாமே அவர் தான் போய் சொல்கிறாரு எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இப்போ நீங்கள் பொருளாதார வளர்ச்சி பற்றி சொல்லும்போது வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு எல்லாரும் பொய் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அப்படி வேலைவாய்ப்பே இல்லைன்னாக்கா நாட்டில் பெரிய கலவரம் வெடிச்சிருக்கும், போராட்டம் வெடிச்சிருக்குமே, ஏன் அப்படி வெடிக்கலை என்பதாக வந்து அருண் ஜேட்லி சொல்கிறார். ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு அந்த கருத்தாக சொல்கிறார். இப்போ இது வந்து உண்மையாக இருக்காது? வேலைவாய்ப்பு உருவாக்குறது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? அப்போ போராட்டம் வெடிக்கலைன்னா அது நம்ம ஏற்றுக்க முடியுமா? இல்லை. அப்போ அருண் ஜேட்லி அவர்கள் வந்து போராட்டம் வரணும், ஒரு குந்தளிப்பு இருக்கணும், மக்கள் சண்டை போடணும், தெருவுக்கு வரணும், டியர் கேஸ் இருக்கணும், போலீஸில் லத்தி சார்ஜ் இருக்கணும், மண்டே உடையணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இதெல்லாம் நடக்கணும்னு அருண் ஜேட்லி அவர்கள் எதிர்பார்க்குறாரா? இதே அருண் ஜேட்லி அவர்கள் ஐசிசிஐ பேங்க்கில் வந்து ஒரு தவறு நடந்திருக்கு, கோச்சர் ஃபேமிலி மேலே அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இதே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சிபிஐக்கு வந்து அவர் வந்து பேசுகிறாரு, நீங்கள் வந்து கொஞ்சம் முறைகேடு பண்ணுறீங்க, அவங்க மேலே இவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்ஷன் நீங்கள் எடுக்கக்கூடாது, ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க? அவங்க சுதந்திரமாக செயல்படட்டுமே. நீங்கள் ஏன் ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க? ஒரு நீதி அமைச்சர் இப்படி பேசலாமா? அது தப்பு தானே? அப்போது இவங்க எல்லாரும் சொல்லும்போது நீங்கள் எதுவுமே நடக்கலை, இப்படி வந்து வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை, நாங்கள் வந்து சொன்னோம் அது பொய் இல்லை, நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீதி ஆயோக் ஏன் உங்களுக்கு எதிராக பேசுது? அவங்களே வந்து ஒரு சொல்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லை, இந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கு, இத்தனை சதவீதம். இது வரைக்கும் 45 வருடத்தில் முதல் முறையாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்தியா இந்த நிலைமையில இருக்குது. அவங்க ஒரு ஃபிகர் கொடுக்குறாங்க. நீங்கள் 2016, 2017, 17, 18 இந்த 2 வருஷத்துக்கான நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏன் டேட்டாஸ் வந்து ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க? ரிலீஸ் பண்ணக்கூடாது ஏன் நீதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுங்கள், மக்களுக்கு தெரியட்டும். இப்போ இந்தியாவுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து கல்வியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படலை என்பதாக குற்றம் சுமத்தது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லும்பொழுது மாநில கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதாக சொல்கிறார். இப்போ இது வந்து மாநில அரசினுடைய செல்வாக்கு அதிகரிச்சிருச்சு என்பதாக சொல்லக்கூடிய அரசியல் காரணமாக இல்லை உண்மையிலேயே அவருக்கு மாநில அரசிடம் வந்து கல்வியை கொடுத்து முன்னேற்றணுங்கிற எண்ணம் இருக்கிறதா? நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு எல்லாமே இருக்குது. இப்போ நிறைய பேர் சிபிஎஸ்சி எடுக்க மாட்டாங்க. மாநில கல்வி ஏன் சொல்கிறோன்னா, அந்த ஸ்டேட் போர்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் அது இருக்கும். மாநில கல்வியை சொல்லும்போது, கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்லும்போது நிறைய பேர் வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாநில கல்வி நீங்கள் வந்து இதுதான் காமராஜ் அவர்கள் அந்த காலத்திலே தமிழகத்தில் பண்ணார். லோக்கல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் அதிகப்படுத்துங்க, அப்போ தான் உங்களால் வந்து மக்கள் வந்து படிக்க முடியும். ஆங்கிலத்தில் மட்டும்தான் படித்தா நான் ஒரு பெரிய மேதைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. கல்வி பொறுத்த வரைக்கும் அது அறிவிக்கூடிய விஷயம். ஸோ அந்த அறிவி வளர்க்குறதுக்காக நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் அது ஆங்கிலத்தில் அப்புறம் கூட படிக்கலாம். பட் உங்களுக்கு மெயின் வந்து அந்த அறிவு இருக்கணும், உங்களுக்கு ஒரு பட்டம் இருக்கணும், நீங்கள் படித்தவங்கன்னா ஒரு சொல்லணும். காமராஜர் அவர்கள் சொன்னது, இந்த தமிழகத்தில் படிக்காத ஒருத்தர் நான் மட்டும்தான் கடைசி ஆளாக இருக்கணும், எனக்கு அப்புறம் யாருமே அப்படி இருக்கக்கூடாது, அப்படி சொன்னவர் காமராஜ் அவர்கள். இப்போ நீங்கள் வந்து காமராஜர் இப்படி பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்குது.
காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் வந்து மலரணும் என்பதுதான் பல காங்கிரஸ் தொண்டர்களுடைய கருத்துக்கள், தலைவருடைய கருத்துக்களாக இருக்குது. அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா? ஏன்னா வந்து நீங்கள் தொடர்ச்சியாக திமுகவுக்கு தலைமையிலான ஒரு கூட்டணி கட்சியாகவே நீடிச்சிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்கணும், காங்கிரஸை வந்து ஒரு ஆளக்கூடிய கட்சியாக மாற்றணும் என்பதற்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா? முயற்சி இருக்கு, திட்டம் தெரியல, ஆனால் முயற்சி நிச்சயமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கட்சி நீங்கள் தமிழகத்தில் இருந்தீங்கன்னா அவங்க வந்து காமராஜ் அவர்களுடைய எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு மிக சிறந்த தலைவர் நம்ம பார்த்துருக்கோம், அதை யாராலையும் மறக்கவே முடியாது. தேசிய அளவில் வந்து காமராஜ் அவர்கள் நமக்கு பெருமை சேர்க்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முயற்சி இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும்போது டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் நம்ம தமிழகத்தில் இருந்தது, ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது ஒரு ரிலேஷன்ஷிப் சோனியா காந்தி அவர்களுக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் இருந்தது. அந்த ஒரு மரியாதை, ஒருத்தர் மேலே இருக்கிற மரியாதை, அது தொடர்ந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, எங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சரி, அவங்க 2 பேருடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்பு, அந்த அன்பு, அந்த மரியாதை தொடர்ந்து போகுது. இன்னைக்கு வந்து யாருமே வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான் நம்ம தேசத்தின் பிரதமர்னா வேற யாரும் சொல்லாத பட்சத்தில் முதல் முறையாக ஒரு கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதுவும் ஒரு முறை இல்லை, 3 முறை. பெங்காலையும் பேசினாரு, உத்தரப்பிரதேஷ் போனாரு, அங்கேயும் பேசினாரு, மத்திய பிரதேஷ் போனாரு, அங்கேயும் பேசினாரு, சென்னையிலையும் பேசினாரு. ஸோ ஒரு மரியாதை கூடிய, ஏன்னா அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ராகுல் காந்தி அவர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கூட்டணி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி, எங்களை ரொம்ப பலமாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து உடைக்க விரும்பல. பட் அஃப்கோர்ஸ் காமராஜ் ஆட்சி வரும்போது எந்த ஒரு கட்சி இருந்தாலும் அவருடைய செயல்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய பேச்சு எல்லாமே, அவருடைய ஏன்னா ஃபாலோவர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எந்த கட்சியும் தமிழகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியாவில் பாஜக ஆட்சி அமைத்த பிறகு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது போன்ற பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. இப்போ இதில் மிக முக்கியமாக சபரிமலை விவகாரமும் தேசிய அளவில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு பெண்கள் கோயிலுக்கு போகலான்னு. ஆனால் இந்துத்துவ அடிப்படை வாத சில அமைப்புகள் மூலமாக அது தடுக்கப்படுது. இதில் உங்களுடைய பார்வை என்ன? மத ரீதியானது சரியா அல்லது சட்ட ரீதியானது சரியா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். இது எதுவுமே வந்து இது மத ரீதியாக பார்க்கணுமா, சட்ட ரீதியாக பார்க்கணுமா? ரெண்டுமே பார்க்கணும். மத ரீதியாக சட்ட ரீதியாக நீங்கள் கேட்டிங்கன்னா இது சட்ட ரீதியாகவும் பார்க்கணும், ப்ளஸ் நம்பிக்கை ரீதியாக பார்க்கணும். ஒரு விஷயம், எந்த ஒரு சட்டம் நீங்கள் சொல்கிறீங்களோ, எந்த கடவுள் வந்து பெண்கள் என் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த கடவுள் சொன்னது கிடையாது. ஒரு ஆண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் இது. ஆனால் இது ஒரு நம்பிக்கை, முன்னேற்றம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஒரு தீர்ப்பு சொல்லும்போது கண்டிப்பாக வர வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இருந்தாலும் பல ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு நம்பிக்கையோட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மக்களுடைய நம்பிக்கை நீங்கள் இம்மீடியட்டாக போய் இல்லை இதை மாற்றி தான் ஆகணும், ஓவர் நைட் நேற்று தான் தீர்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு அதை மாற்றி தான் ஆகணும்னு முடியாது. ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய பிரச்சனை. ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு டைம் கொண்டு வரணும். மாற்றங்கள் வரும், ஆனால் அடுத்த தலைமுறை வரும்போது தான் அந்த மாற்றங்கள் வரும். அது இன்னைக்கு வந்தது, அதனால தான் ஒரு வீம்புக்காக நான் கோயிலுக்குள்ளே நுழைவேன், வீம்புக்காக நான் வந்து இதை பண்ணியே தீருவேன், எனக்கு அதை கோர்ட் வந்துச்சு, எனக்கு அதை ஆர்டர் வந்துச்சு, நான் பண்ணுவேன், அதுதான் தவறு. ரெபல் விதவுட் அ காஸ், இப்போ அதுதான் தவறு. இப்போ பொதுவாக வந்து அயல்நாட்டு வாழ் இந்திய பிரதமர் அப்படின்ட்டு நீங்கள் மோடி அவர்கள் வந்து சொல்கிறீங்க. மக்கள் மத்தியில் அந்த பேர் வந்து பரவலாக இருக்குது. இப்போ தமிழகத்தில் தான் கோபேக் மோடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ட்ரெண்ட் ஆச்சுனாக்கா அஸ்ஸாம் போன்ற இடங்களில் கூட ட்ரெண்டிங் ஆகிருக்கு. இப்போ உள்நாட்டில் வந்து ஒரு பிரச்சாரத்தை ஈடுபட்டு மீண்டும் வந்து தன்னை பிரதமராக நிலைநிறுத்திக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கனவு இதில் பலிக்குமா? நிச்சயமாக பலிக்காது. ஏன்னா இங்கே நீங்கள் சொல்லலாம், இங்கே இருக்கிறது காங்கிரஸ் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கு, இங்கே இருக்கிறது டிஎம்கே இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னா. ஆனால் இப்போ நேற்று மிசோராமில் பார்த்தீங்கன்னா, மிசோராம்லேயே வந்து அவங்களுக்கு கருப்பு கொடி காமிச்சிருக்காங்க. ஆசாமில் அவங்க 144 போட்டாங்க. ஒரு பயம், எங்கே மக்கள் மறுபடியும் கூடி வந்து கருப்பு கொடி காமிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது, அதனால தான் 144 போட்டாங்க. 144 போடுற அளவுக்கு எப்படி என்ன நடந்திருக்கு? அப்போ தன்னுடைய இமேஜ்னா காப்பாற்றியே ஆகணும். மக்கள் எனக்கு கோபேக் மோடி மட்டுமல்ல கருப்பு கொடி காட்டுறாங்க, அது மக்களுக்கு தெரியக்கூடாது, அதனால தான் நீங்கள் 144 போடுறீங்க. தமிழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 144 போட்டது நாங்கள் பார்த்துருக்கோம் பயந்துட்டு. அதே மாதிரி இன்னைக்கு அசாமில் வந்து மோடி அவர்கள் வந்து பிஜேபி சார்பாக 144 போடுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தவறு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எமர்ஜென்சி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு எதிராக ஒரு கோஷ்டியை எழுப்பும்போது, உங்களுக்கு எதிராக ஒரு பேச்சு நடக்கும்போது நீங்கள் ஒரு மறைமுகமாக நீங்கள் எமர்ஜென்சி தானே போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுதான் மோடி அவர்கள்ட்ட கேட்கணும்.
ஸோ அந்த பயம் தான், அந்த பயத்தினால தான் இன்றைக்கி 144, அந்த பயத்தில் தான் அவர் ரோட்டில் போகிறதுக்கு பயப்படுறாரு. சென்னை வந்தாலும் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொன்று பில்டிங் போகிறதுக்கு ரோட்டில் போயிட்டு யூ டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நடுவில் இருக்கிறத சுவர் ஒடிச்சிட்டு நான் அங்கிருந்து தான் போவேன்னா ஒரு பயம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் டர்போக் மோடி அப்படி சொல்லும்போது, ஒரு பயந்தாங்கோலி மோடி அப்படி சொல்லும்போது அதில் எந்த தப்பும் இல்லை. இப்போ ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பல நலத்திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. மிக முக்கியமாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பேசப்பட்டது. அது வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டுகொள்ளாமே விட்டுட்டார். இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் குறைந்தபட்ச ஒரு ஊதிய திட்டம் என்பது கூட ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதுவும் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போல வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுமா? நிச்சயமாக. மென்ரேகா கொண்டு வரும்போது இதே வந்து எதிர்கட்சியில் பிஜேபி இருக்கும்போது அவ்வளோ பேசினாங்க. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்தியாவின் காங்கிரஸின் யூபிஏ கவர்மெண்ட்டின் மிக கொலோசியல் ஒரு ஸ்கீம் வந்து கொலோசியல் லாஸ் ஸ்கீம் வந்து மென்ரேகா சொன்னாங்க, இந்த 100 நாள் வாய்ப்பு திட்டம். ஆனால் உங்களுக்கு டேட்டா சொல்லுது, டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான் மக்களை காப்பாத்துச்சு. இப்போ எது வந்து ஒரு கொலோசியல் லாஸ் சொன்னார், ஒரு மிகப்பெரிய தவறு வந்து மோடி அவர்கள் சொன்னார். இன்னைக்கு அது மேலே தானே டிபெண்ட்டாக இருக்காரு. நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அது காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது ஒரு மிக சிறந்த திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதனால நீங்கள் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டீங்க, அதை கவனிக்காமல் வச்சிங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு அந்த மென்ரேகா தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இருக்கிறத ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மக்கள் வந்து உங்களை பேசிட்டு இருக்காங்க. ஸோ எது இருந்தாலும் நீ எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி வந்து காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸோடைய திட்டங்கள் இருக்குது. எஃப்டிஐ நாங்கள் கொண்டு வரும்போது இதே மோடி அவர்கள் என்ன சொன்னார், என் பணத்து மேலே தான் எஃப்டிஐ வரும் அப்படி சொன்னவர் வந்தோடனே 100% எஃப்டிஐ கொண்டு வரணும்னா சொன்னார். நான் வந்து 50 நாட்களில் உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுக்கலன்னா என்னை எரிச்சு கொன்னிடுங்க சொன்னார். அதுக்கப்புறம் 5 வருடங்கள் ஆக போகுது. ஜிஎஸ்டி கூட ஆரம்பத்தில் எதிர்த்துட்டு ஜிஎஸ்டி டோட்டலாகவே எதிர்த்தாரு. ஜிஎஸ்டி இருக்கவே கூடாது, மக்களுக்கு எதிரானது. நீங்கள் வந்து 28% கொண்டு வந்தீங்க, 18% மேலே அந்த சீலிங் இருக்கணும். சீலிங் இல்லாமல் இருக்கவே கூடாது, அது வந்து மிகப்பெரிய தவறு இருக்கும், ஜிடிபி பாதிக்கணும்னோ 28% கொண்டு வரேன். இதே மோடி அவர்கள், இதே அமித்ஷா, இதே அருண்ஜேட்லி அவ்வளோ பேசினாங்க. இப்போ என்னாச்சு? 3 மாநிலத்தில் நீங்கள் வந்து தோற்றதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வந்து ஜிஎஸ்டி வந்து 5லேருந்து 12%. இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஆப்பிள் வாங்கினா அதுக்கு 5% ஜிஎஸ்டி, ஏன்னா அது ஃப்ரூட்டில் வருது. அதே இடத்துல நான் ஒரு தக்காளி வாங்கினா அதுக்கு 12% ஜிஎஸ்டி, ஏன்னா அது வந்து வெஜிடபிள்ஸில் வருது. இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. ஒரு சீலிங் இருக்கணும். நாடு ஃபுல்லாக சுற்றிருக்கேன், உலகம் சுற்றிருக்கேன். உலகம் சுற்றும் போது எங்கேயுமே ஒரு ஜிஎஸ்டி சொல்லும் போது ஒரு ஜென்ரல் ஸ்லாப் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு அந்த டிஃப்ரெண்ட் பொருட்களுக்கு கிடையாது, ஒரு ஜென்ரல் ஸ்லாப் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஏன் ஸ்லாப் போடுறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க? அவங்க வந்து இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து நாங்கள் பெட்ரோல் டீசலை கொண்டு வர நாங்கள் வந்து ஆசைப்படுறோம், ஆனால் மாநில அரசுகள் வந்து எதுக்குது அப்படின்றாங்க. இப்போ மாநில அரசுகளுடைய எதிர்ப்பு வந்து அவங்க வந்து கவனத்தை கொள்ளக்கூடிய அரசு அவங்க பல மாநில அரசுகள் எதிர்ப்பு மீறி பல திட்டங்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இப்போ மாநில அரசு எதிர்க்குதுன்னா விவசாயிகள் பிரச்சனை, கெயில் போன்ற பிரச்சனைகள் கூட அவங்க வந்து மக்களுடைய பிரச்சனையோ மாநில அரசினுடைய எதிர்ப்பையோ அவங்க வந்து என்ன மாநில அரசை பற்றி அவர் பேசிட்டு இருக்காரு? அவர் தான் வந்து 56 நெஞ்சு எனக்கு இருக்கு, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்லேருந்து பெங்கால் வரைக்கும், நார்த் ஈஸ்ட் வரைக்கும் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம் பெருசாக பேசினாங்களே. அப்புறம் மாநிலம் உங்கள் கையில் தானே இருக்குது. மீதி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தானே கூட்டணியில் இருக்கீங்க. காஷ்மீரில் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, மகாராஷ்டிராலே உங்களுக்கு வந்து ஷிவ் டாக்ரே வந்து பால் டாக்ரே வந்து சிவசேனா கூட்டணியில் இருக்காங்க. உங்களுக்கு மற்ற மிசோராம் இருக்கட்டும், ஆசாம் இருக்கட்டும், மற்ற எல்லா பீகார் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பெரிய இடத்துலையும் நீங்கள் தானே. இப்போ தானே நாங்கள் 3 மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தானே அங்கே இருந்தீங்க. தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சி தானே, நீங்கள் தானே அவங்க வந்து கையில் வந்து சதுரத்தில் வந்து எப்படி வந்து கையில் ஒரு பொம்மை வச்சுட்டு விளையாடணும் அப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. அப்புறம் எந்த மாநிலத்தை பற்றி பேசுகிறாரு அவர்? இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கிறது. பாஜக மேல ஆரம்பத்திலேருந்து ஒரு எதிர்ப்பு அலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது வழக்கம் தான். இப்போ இரண்டுமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட கமல், ரஜினி போன்றவர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை பற்றியும் பேசுகிறாங்க. இப்போ இவர்களுடைய வருகை வந்து உங்களுடைய கூட்டணியுடைய வெற்றியை பாதிக்குமா, அல்லது எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும்? ரஜினி சார் வரவே இல்லையே. ரஜினி சார் வந்து நிச்சயமாக இந்த தேர்தலில் நான் வரப்போகிறது இல்லை. கமல்ஹாசன் வந்து வருவதாக அறிவிச்சிட்டாரு, தனித்து போட்டியும் அறிவிச்சிட்டாரு. அது ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? கமல் சார் போட்டியிட போறாரா அதை இன்னும் தெரிய வைக்கல. அவர் போட்டியிட மாட்டேன்னு அப்படிதான் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு அவரு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவர் அசெம்பிளி தான் நோக்கி போவார். ஏன்னா தமிழகத்தில் அவர் இருக்கணும், அவர் வந்து நேஷனலுக்கு போல தமிழகத்தில் இருக்கணும். அதனால தான் அவர் வந்து அசெம்பிளி தான் நோக்கி போயிட்டு இருக்காரு. பொதுவாக தமிழக அரசியல் இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துவாங்களா? ஏன்னா தனிப்பட்ட ரீதியாக உங்கள் நண்பர்கள் கூட அவங்க நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. என்னோட வருகை எந்த விதமான விளைவு ஏற்படுத்தாது. எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு.
ரஜினி சார் பற்றி பேசி பிரயோஜனம் நான் அரசியலில் இல்லை. அவர் கமல் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கிறாரு. எனக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய சில விஷயங்கள் எனக்கு சரிப்படுது. எனக்கு கமல் சார் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ அவர் வந்து நான் விமர்சிக்க தயாராக இல்லை. பட் அதே சமயத்தில் அரசியல் சொல்லும்போது இவங்க தான் இருக்கணும், இவங்க இருக்கக்கூடாது சொல்கிறது தவறு. எல்லாருக்கும் இடம் இருக்குது. யார் நல்லதை செய்கிறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ விமர்சனங்கள் டிடிவி தினகரன் வரும்போது கூட வரல. கமல் சார் வந்து சினிமாவில் நடிப்பாரா, அப்புறம் எப்படி அரசியல் பார்ப்பாரா? ஏன் மற்றவங்க வந்து தன்னுடைய பிஸ்னஸ் வந்து மூடிட்டு தான் அரசியல் வேலை பார்க்குறாங்களா? இல்லை, டிடிவி தினகரன் எதுக்கு ஒப்பிடுறீங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காரு. அரசியல்லேருந்து வந்து ஒரு தனி கட்சியினுடைய தனி கட்சி அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் சமீபத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தனை பார்க்க முடியலையே. என்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்தாங்க, தினகரனுக்கும் கமல்ஹாசனுக்கான ஒப்பீடு எந்த ஒப்பீடு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. டிடிவி தினகரன் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேஸ். கமல் சார் பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்திருக்கிறாரு, ஒரு துணிச்சல் இருக்குது. மாற்றங்கள் கொண்டு வர முடியும்னா ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு. மக்கள் மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படி நினைச்சாங்க, ஓட்டு போட போறாங்க. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில வந்து கமல்ஹாசன் இணைவார் அப்படின்னு பேசப்பட்டது. அது அந்த பேச்சுவார்த்தை நடந்ததா? நிச்சயமாக கிடையாது. இல்லை, அது எந்த பேச்சுவார்த்தையும் நடந்தது இல்லை. கமல் சார் டெல்லியில் இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவராகங்கிறது முறையில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தார். ராகுல் காந்தி அவர்கள் பொறுத்த வரைக்கும் கமல் சார் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது. நான் மிக சிறந்த நடிகர்னு அவர் பார்க்குறாரு. அவர் அப்பேற்பட்ட ஒரு நடிகர் இந்தியாவில் இல்லை. ஒரு இந்தியாவோட பெருமை கமல் சார், அப்படி தான் ராகுல்ஜி அவர் சொல்வார். ஸோ ஒரு 2 கட்சி தலைவர்கள் ஒருத்தர் சந்திக்கும் போது அதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கும், என்ன பேசியிருப்பாங்க, வெளியில் உட்காந்துட்டு செவருமில் காதை வச்சுட்டு இதுதான் கை, நான் இதுக்கு தான் அந்த கண்ணு மூக்கு காது கை கால் கொடுத்துட்டு ஒரு பொம்மை உருவாக்கி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சார குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களுக்கு எப்படி இதை வந்து இந்த தேர்தலை வந்து நம்ம வந்து அணுகணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? உண்மை மட்டும் பேசிட்டு அணுகணும், உண்மை மட்டும் கொண்டு போகணும். தவறுகள் ஒருவேளை நாங்கள் தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்படி மக்கள் நினைச்சாங்கன்னா மன்னிப்பு கேட்குறோம். நாங்கள் என்ன தவறு பண்ணியிருக்கோம், இது தவறு நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினச்சா மன்னிப்பு கேட்குறோம். ஆனால் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி கண் முன்னாடி இருக்குது. பொய்யான வாக்குறுதி கிடையாது. உண்மை மட்டும் பேசுவோம். என்ன செய்ய முடியும் அது மட்டும் தான் சொல்லுவோம். என்ன சொல்கிறோம் அது செஞ்சு காட்டுவோம். அதுதான் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அண்ட் இதில் காமிச்சிட்டோம், சத்தீஸ்கரில் காமிச்சிட்டோம், கர்நாடகாலையும் காமிச்சிட்டோம். HDR குமாரசுவாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் எங்கள் கூட்டணி இருக்கிறதுனால என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும் நாங்கள் காமிச்சிட்டோம். இப்போ நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான எண்ணம் இருக்குதா? இதில் மக்களவை தேர்தலில் தெரியல, ராகுல் காந்தி அவர்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் எத்தனைக்கான எண்ணம் இருக்கா? நம்ம மக்களை நேரடியாக சந்திச்சு வெற்றி பெற கண்டிப்பாக அந்த எண்ணம் எனக்கு இல்லை சொன்னேன்னா அது பொய்யா இருக்கும். அந்த எண்ணம் இருக்கு. ஆனால் கொடுத்தே ஆகணும்னா ஒரு பிடிவாதமும் கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் முடிவு பண்ணணும். நமக்கு என்னன்னா எத்தனை சீட்ஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியாது, எந்த தொகுதி கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. அந்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கல. அந்த பேச்சுவார்த்தை தொடங்கினதுக்கப்புறம் தான் யார் வேட்பாளர், அந்த ஏரியாவுக்கு சரியான வேட்பாளர். ஏன்னா ஒவ்வொரு சீட் ரொம்ப முக்கியமானது. எல்லா இடமும் நம்ம ஜெயிக்கணும். எந்தெந்த தொகுதி கொடுக்குறாங்களோ எல்லா தொகுதியும் நம்ம ஜெயிச்சே காட்டணும். அதுதான் ஒரு மிக பெரிய ஒரு எங்களுக்கு போராட்டம் இருக்கும். ஸோ அதை ஜெயிக்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் முடிவு பண்ணுவார் எந்த தொகுதி யார் நின்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு புதிய தலைவர்கள்லாம் வந்து பொறுப்பேற்று இருக்கிறாங்க. இப்போ இவர்களுடைய பங்களிப்போடு நீங்கள் வந்து தொடர்ந்து தீவிரமாக வந்து இயங்க போகிறீங்க அப்படின்ற தகவல் வந்துருக்கு. இப்போ உங்களுடைய பயணம் வெற்றியை வந்து நிச்சயமாக எட்டுங்கிற நம்பிக்கை கொடுக்குறா? இல்லை வேறு எந்த விதமான விளைவுகள், அந்த விதமான கருத்துக்களோடு நீங்கள் மக்கள் சந்திக்க போகிறீங்க? இல்லை, ஐ திங்க் இப்போ இருக்கிற தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகிரினா இருக்கட்டும், அவருக்கு வந்து தேர்தல் எப்படி சந்திக்கிறோம், இத்தனை வருடங்கள் 40 வருடங்களாக காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் லாயல் காங்கிரஸ் பர்சன்ஸ் நான் அப்படி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவர் தலைவராக இருக்கிறாரு. கூட இருக்கிறது செயல் தலைவர்கள் பார்க்கும்போது ஜெயக்குமார் அவர்கள், மயூரா, மோகன் அல்லது விஷ்ணு, இல்லைன்னா இவங்க இருக்காங்க, வசந்தகுமார் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாரும் வந்து தன்னை நிரூபிக்க வச்சவங்க, அவங்களாலே சாதிக்க முடியும். அதனால் அவங்கள செயல் தலைவராக போட்டிருக்கிறாங்க. எல்லாருடைய மைண்ட் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நோக்கி போகிறோம். ஒரு இளைஞர்கள் கட்சியில் இருக்கணும், இளைஞர்களுடைய மைண்ட் செட்டு வரணும். ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, ப்ராபப்ளி சீனியர்ஸுக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், யோசனை தனித்தனியாக இருக்கலாம், வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் எல்லா மைண்ட்ஸ் ஒன்றா வந்து என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும், எப்படி நல்லது செய்ய முடியும், முன்னாடி போக முடியும், அப்படி பார்க்கும்போது தான் எல்லாம் மிக்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் இருக்குது இப்போ எங்களுக்கு. ஸோ இது மிக சிறந்த விஷயம். இல்லை, மிக்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் இருக்கும்போது ஜனநாயக ரீதியாக நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டு இது சரி இது தவறு அது தவறு இது சரி, ஒரு ஹெட் கிடையாது.
அவர் சொல்கிறது தான் ஒரு சட்டம்ங்கிறது கிடையாது. we all can have a very healthy discussion. அதுதான் மிக முக்கியமான விஷயம், இது மிக சிறந்த விஷயம். ஸோ அது நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வசந்த் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனரும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயல் தலைவருமான திரு எச் வசந்தகுமார் அவர்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? புன்னகை அரசன் நம்ம அவரை சொல்கிறோம். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் ஒரு சிரிச்ச முகத்துடன் அது எல்லாமே சந்திக்கக்கூடியவர். வசந்தகுமார் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து எம்எல்ஏ தொகுதிக்காக நிற்கும்போது நான் வந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அவருடைய மிக சிறந்த விஷயம் என்னென்னா, எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அந்த தொகுதியில் வாழ்கிற மக்களுக்கு மத்தியில் உங்கள் வீட்டில் நான் இருக்கேன் அப்படி தான் அவர் இருக்கிறாரு. சொந்த பணத்தை கூட செலவழிக்கிறது, சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், அது எல்லாமே பண்ணிட்டு ஒரு காது குத்துற ஒரு விஷயம் இருந்தாலும், வீட்டில் ஒரு விசேஷம் இருந்தாலும் அதுக்கும் அவர் போயிடுறாரு. சில நேரத்தில் சில பேர் பா இதுக்கெல்லாம் எதுக்கு போகணுப்பா, வேறு வேலை இருக்குது பார்த்துடலாம். ஆனால் அது கிடையாது. இந்த மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்த மக்களுக்காக நான் இருக்கேன், கூப்பிட்டாங்களா நான் போகிறேன். அன்றைக்கி தான் வருவார். அப்புறம் வந்து இல்லை அடுத்த நாள் வந்து பக்கத்தில் இன்னொன்று கிராமத்தில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு யாரோ வந்து இறந்து போயிட்டாங்க, இல்லை அங்கே போய் வந்து துக்கம் விசாரிக்கணும், உடனே போயிடுவார். இல்லை இந்த இடத்துல ஒரு கல்யாணம் இருக்குன்னா உடனே போயிடுவார். ஸோ ஐ திங்க் அந்த மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் செல்வம் சொல்கிறோம், ஒரு தலைவர் சொல்கிறோம், அப்படி இருக்கும்போது ஐ திங்க் இஸ் த ரைட் பீப்புள்ஸ் லீடர் சொல்கிறோம் பாருங்கள், அதை தான் அவர் இருக்கிறாரு. இப்போ தலைவர்களுடைய செயல்பாடு பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? அவங்க எப்படி வந்து இணக்கமாக செயல்படணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், மீதி இருக்கிறது எத்தனை கூட்டணி, எந்தெந்த தொகுதியில் நிற்கிறோம், ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம ஜெயிக்கணும், அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கணும். எந்த அளவுக்கு நாங்கள் ஜெயிக்கிறோம், இப்போ வந்து எல்லாம் உங்களுக்கு சர்வே சொல்லும்போது நீங்கள் கருத்து கணிப்பு பார்க்கும்போது 39 சீட் தமிழகத்தில், ஒரு சீட் பாண்டிச்சேரி. ஸோ இந்த 40 சீட்டில் நிச்சயமாக ஒரு 36 தொகுதியில் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னா எல்லா கருத்து கணிப்பு சொல்லுது. 35லேருந்து 36. என்னுடைய விஷயம் ஒன்று தான், நீங்கள் 35 36 இல்லை 40 நம்ம ஜெயிக்கணும். அதுக்காக நம்ம கஷ்டப்படணும், அதுக்காக கீழே இறங்கி வேலை பார்க்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு தொகுதியிலே பிஜேபி நிற்குதோ அந்த எந்த தொகுதியிலையும் பிஜேபி டிபாசிட் கூட வாங்கக்கூடாது. இல்லை நோட்டாக்கு கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கூட்டணி வந்து வரும்போது எல்லாமே எந்த அளவுக்கு பணம் பலம் அவங்களுக்கு இருக்குது, என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. பட் எந்த காரணத்துக்கும் பிஜேபி அந்த கூட்டணி ஜெயிக்கக்கூடாது, அதுதான் நம்மளுடைய லட்சியம் இருக்கணும். நல்லதுங்க. இந்த இவ்வளவு பரபரப்பான பணிகளுக்கு இடையில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசியதற்கு வசந்த் தொலைக்காட்சி சார்பில் நன்றி. ரொம்ப நன்றி.